மிக்சரை சாப்பிட்ட போது அதில் இருந்த பெரிய அளவிலான வேர்க்கடலை தொண்டையில் சிக்கியதால் 3 வயது குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம். இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய், ஐம் டாக்டர் ஜார்விஷ், ENT சர்ஜன். நார்மலா பெரியவங்களை கம்பேர் பண்றப்போ குழந்தைங்களோட சுவாச குழாய் ரொம்ப குறுகலா இருக்கும். நார்மலா நாம எடுக்கிற உணவு குழாய் வழியா போய் வயிற்றுக்கு போய் சேரும். குழந்தைங்களுக்கு புறை ஏறுறப்போ உணவு சுவாச குழாயை அடைச்சி மூச்சு விட சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வீடியோல செய்யறது போல 5 பேக் ப்ளோஸ், அதுக்கப்புறமா நெஞ்சு பகுதியில 5 செஸ்ட் த்ரஸ்ட் கொடுக்கணும். அப்படி பண்றப்போ சுவாச குழாயில சிக்கியிருக்கிற உணவு வெளியே வந்துடும். அதுவே ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த வீடியோல செய்யறது போல நாம பின்புறமா நின்று வயத்து பகுதியில 2 கையும் இறுக்கி மேல் நோக்கி புஷ் பண்றப்போ சுவாச குழாயில இருக்க ஃபுட் வெளியே வந்துடும். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற யூஸ் ஆகலாம்.